விஜய் போட்ட வீடியோ அவருக்கே எதிராக திரும்பியுள்ளது. கரூர் தமிழக வெற்றி கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்காமல் நடிகர் விஜய் வெளியிட்ட வீடியோ கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் என்று கருதி அவர் போட்ட வீடியோ கடும் பின்னடைவை அவருக்கே ஏற்படுத்தியுள்ளது. கரூர் துயர சம்பவத்திற்கு முதல் முறையாக தமாக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு உள்ளார். அதில் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வலி நிறைந்த சூழலை சந்தித்தது கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். அதற்கு ஒரே காரணம் அவர்கள் என்மேல் வைத்துள்ள அன்பும் பாசமும் தான். அதற்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களோட வலிகளையும் நிலைமையையும் புரிந்து கொண்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி. மாவட்டங்களில் நடைபெறாத சம்பவம் கரூரில் மட்டும் எப்படி நடைபெற்றது? மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சீக்கிரமே எல்லா இடத்திலும் எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருந்தோம். அதை தாண்டி எதையும் செய்யவில்லை. சிஎம் சார் ஏதாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ மூலம் தனக்கு நிறைய ஆதரவாக போஸ்ட் வரும், அரசியல் தனக்கு ஆதரவாக திரும்பும், மக்கள் தனக்கு ஆதரவாக போஸ்ட் செய்வார்கள் என்றெல்லாம் விஜய் நினைத்தார். அரசுக்கு எதிராக கடுமையான கேள்விகளை எழுப்புவார்கள், கரூர் திமுகவை கேள்வி எழுப்புவார்கள் என்றெல்லாம் விஜய் நினைத்திருப்பார். நாம் சினிமா மாணியில் பேசிவிட்டோம். இனி இது தீ போல் திமுகவிற்கு எதிராக பரவும், அரசுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். நாம் பேசும்போது கரூர் என்று கூறிவிட்டு முறைத்து பார்த்து உள்ளோம். அதுவே பெரிய அளவில் பேசப்படும், திமுகவிற்கு நெருக்கடியாக மாறும் என்றெல்லாம் விஜய் நினைத்திருப்பார். ஆனால் விஜய் போட்ட வீடியோ அவருக்கே எதிராக கிளம்பிவிட்டது. விஜயை கடுமையாக கண்டித்து கடுமையாக விமர்சனம் செய்து அவரின் ரசிகர்களே போஸ்ட் செய்து வருகின்றனர். இப்படி ஒரு நபருக்கா ரசிகராக இருந்தோம் என்று அவரை கோட் செய்து போஸ்ட் செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட இதுவரை அவரின் போஸ்டை 20,000 பேர் கோட் மட்டும் செய்துள்ளனர். விஜய் இந்த நிகழ்விற்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. தன்னை நியாயப்படுத்தவே பார்க்கிறார். ரசிகர்களை கட்டுப்படுத்தாமல், ரசிகர்களை அமைதிப்படுத்தாமல் சதி வேலை செய்தது விஜய் மட்டுமே. வதந்தி பரப்பும் ரசிகர்களை அமைதியாக இருக்க சொல்லாமல் விஜயே வதந்தி பரப்பி கொண்டு இருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் தனது வீடியோவில் யாரையும் குற்றம் சொல்லாமல் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று பேசினார். அந்த முதிர்ச்சி இல்லாமல் என்னை டச் பண்ணுங்க, பனையூர் வாங்க என்றெல்லாம் பேசி விஜய் சினிமா மாணியில் சவால் விடுகிறார். இவ்வளவு பெரிய கொடூர சம்பவத்திற்கு ஒரு சின்ன வருத்தம் கூட விஜய் தெரிவிக்காமல் இருப்பது பெரிய தவறு என்று 20,000க்கும் மேற்பட்டோர் அவரின் போஸ்டை கோட் செய்து வருகின்றனர். நான் போட்ட வீடியோ மிகப்பெரிய வைரலாகும் என்று நினைத்திருந்த நிலையில் அவருக்கு எதிராக திருந்தும் என்று அவர் சற்றும் நினைத்திருக்க மாட்டார்.